கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலே அருமையான பைபிளோட அருமையான வேத வசனத்தோடு உங்களிடத்தில் வரும்படி எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். வார்த்தையினாலும் கிரியையினாலும் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்ற வசனத்தை நான் நினைச்சு கொலோசியர் 3:17 ஸ்தோத்திரம் ஐயா. கேளுங்க, வசனம் சொல்லியிருக்கு, காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். பைபிள்ல இயேசுனார் சொன்னது. வேணான்னா விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. ஆமா, பைபிள்ல போட்டிருக்கிறது, வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எல்லாவற்றிலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். ஞானத்தை கொள்ளும்படி பைபிளியா, நான் பைபிள் சொல்றது பைபிள். ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு, அதன் மேல் அவனுக்கு மனம் இல்லையே. பைபிள் நல்ல பாதையில போயா, செம்மையான பாதையில போ, இந்த உடம்பை கெடுத்துறாத. இயேசுனார் சொல்லியிருக்காரு, இந்த உடைய காட்டுகளும் சரீரம் விசேஷித்தது, இதை கெடுத்து விடாத. ஒரு ஆவி, ஒரு ஆத்மா, சரீரம் இருக்கு, நல்லா படிக்கிற, நல்லா உழைக்கிற, நல்லா சம்பாதிக்கிறீங்க, அதை கெடுத்து விடாத அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதை நான் எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு? ஆளாளுக்கு பைபிளுக்கு வெளியே போகாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, பைபிளுக்கு வெளியே போய் பேசாதீங்க. நான் அந்த ஸ்காலர் அப்படி எழுதியிருக்காரு, இந்த பாஷையில் அப்படி எழுதியிருக்கு, சிலருடைய கருத்து தேவையா? பைபிள் விட்ட வெளிச்சமா எழுதி கொடுத்துருக்கு, அப்புறம் பெரிய கருத்து பேசுறீங்க. கருத்து ஏயா, நீங்க யூடியூப்ல பேசுறதுனால நானும் யூடியூப்ல வர்றேன். உங்க பேரெல்லாம் தெரியும். நீங்க யூடியூப்ல பிரசங்கம் பண்ணும்போது உங்க போன் நம்பரும் பேரும் தெரியும். நீங்க பப்ளிக்ல பேசும்போது பப்ளிக்ல தான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது. அதுல ஒருத்தர் சொல்றாரு, தனியா கூப்பிட்டு சொல்லணுமா? நீ தனியா கூப்பிட்டு ஒருத்தருக்கா நீ பிரசங்கம் பண்றது? நீங்க மட்டும் யூடியூப்ல கண்டபடி பேசுவீங்க. தேவையா? இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் என்ன? ஹோல் பைபிள்ல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். பைபிள் எழுதியிருக்கு. பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார் வசனம் இருக்கு. தெரியலன்னா விட்டுருங்க. பைபிளை ஆராய்ச்சி பண்றதுக்கு யாரு கில்லாடி பாரு இருக்கா? எத்தனை ஆண்டுகளாக எழுதப்பட்ட பைபிள். யாருக்கும் போய் சூரிட்டு கையெழுத்து போடாத. மகா கோபக்காரன் கூட பழகாத, கவனமாயிரு. அடுத்த பொம்பளையாள்கிட்ட கவனமா பழகு. இது என்ன தப்பு? இதான் பைபிள். அதான் பைபிள். பைபிள் என்ன? நான் தான் பலமுறை சொல்றேன் இல்லையா? இயேசு கிறிஸ்து உபதேசத்துல, புத்திமதியில, கட்டளையில என்ன இருக்கு? பெரிய படம் போட்டு வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை நல்ல நாள் அதுக்கு ஒரு மாலை போட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையே? வீட்டு மூலையில இருந்து இவ்வளவு பெருசுல ஏசுனார்ல ஒரு பொம்மையை வைன்னு போட்டிருக்கா பைபிள்ல இல்லையே? சத்திய வேதம் என் பாதைக்கு வெளிச்சம்னு போட்டிருக்கியா? வேதமே வெளிச்சம், போதக சிற்றிய ஜீவ வழி பைபிள்ல போட்டிருக்கியா? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அது உங்களுக்கு, எனக்கு, எல்லாத்துக்கும் தான். சுவாசம் உள்ள யாவருக்கும் அந்த பைபிள். பிரச்சனை வந்தா தீர்க்கலாம்யா. நீ வேணும்னே பிரச்சனையை உண்டாக்கி விட்டா தீர்க்கிறது கஷ்டம்யா, தெரியுமா? யாரா இருக்கட்டும், தப்பா பிரசங்கம் பண்ணாதீங்க. நீங்க வசதியா வாழ்ந்துகிட்டு, சுயநலமா வாழ்ந்துகிட்டு, பொது நலத்துக்கு பிரச்சனையை உண்டாக்காதீங்க. யாரா இருக்கட்டும், நானா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அந்த எண்ணத்துல பேசுங்கய்யா. நான் எல்லா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா போதகர் பிரசங்கமும் தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டுமா? 100கணக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க விசுவாசியும் போதகரும். உலகத்துல மக்கள் அநேகர் டிவி பார்க்கறாங்க, யூடியூப்ல பார்க்கறாங்க, கேட்கறாங்க. சிலர் கேள்வி கேட்கறாங்க, சிலர் கீழ்படுகிறாங்க, சிலர் தெரியாம விட்டுட்டு போறாங்க.
வேதம் என்ன சொல்லுது? வேதமே வெளிச்சம், போதக சிஷ்யே ஜீவ வழி. பைபிள். யாருமே கண்டபடி அள்ளி விட முடியாதியா. எல்லார் கையிலும் பைபிள் இருக்கியா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுன்னு போட்டிருக்கு பைபிள்ல, தெரியுமில்ல? பைபிள் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பண ஆசை தான் கூடாது. பணம் வேணாமா? ட்ரெயின்ல போகணும்னா, பஸ்ல போகணும்னா பணம் வேணாமா? காலையில பால் பாக்கெட் வாங்கணும்னா காசு வேணாமா? பொருளாதார ஆசீர்வாதம் வேணாம், பொருளாதார ஆசீர்வாதம் வேணாம். ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுறாங்க, தரித்திரத்தை பத்தி பிரசங்கம் பண்ணவா? உங்களுக்கு தான் பைபிள் தெரியுமா? மற்றவனுக்கு பைபிள் தெரியாதா? ஏன் உங்களை தட்டி கேட்காதனால எல்லாத்தையும் பேசலான்றீங்களா? அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. சத்தியத்தை சொல்லி கொடுங்கய்யா. பைபிள் இருக்குல்ல, பைபிள். வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது. பைபிள். நானும் எழுதி வச்சேன், எங்க தாத்தாவை எழுதி வச்சாரு, எங்க சபையில் எழுதி வச்சாங்களா? ஏன் பேச வேண்டியதை பேச மாட்டேங்கிறீங்க? யாரையாச்சும் குற்றப்படுத்திக்கிட்டே அலையணும். இதே வேலையா? ஒரு ஆள் தவறு செய்யறான், அதை திருத்தணும். லீவ் இட். என்னத்தை செய்யணுமோ அதை சொல்லி கொடுங்கய்யா. டிஎல் மூடி என்னென்ன செஞ்சாரு அதை பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எவ்வளவு லாபம்? என் வாழ்க்கைக்கு என்ன லாபம் சொல்லித்தர? டிஎல் மூடி ரஷ்யா, அமெரிக்கா, லண்டன் என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஏரோப்ளைன்ல பிரியாணி சாப்பிட்டேன் இருக்கேன். ஏரோப்ளைன்ல போறேன், பூரா தான் பிரியாணி சாப்பிட்றேன். இது இந்த சப்ஜெக்ட் எனக்கு என்ன லாபம்? என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம், படிப்பு, வேலை, சம்பாத்தியம், சுகம், பலம், அழகு, அறிவு, அதுக்கு சொல்லி கொடுங்கய்யா. முதல்ல சபையில 5000 பேர் வர்றது நல்லது, 10,000 பேர் வர்றது நல்லது. என்ன சொல்லி தர்றீங்க? இயேசுனாரை பின்பற்று, இயேசுனாருடைய கட்டளையின்படி நடக்கிறவனுக்கு தரித்திரம் வரலாமா? தரித்திரம் வரலாமா? சொல்லுங்க. அதாவது அவர் குற்றப்படுத்துறாரு. பைபிளை மாத்தி அமைச்சா நானும் தப்புதாயா? யாரா இருந்தாலும் சரி, பைபிளை தப்பா சொல்லி கொடுத்தா தப்புதான். வழி தப்பான வழியை சொல்லி தர்றவன பின்பற்றாதே. பைபிள் மீகா 7:5 வழிகாட்டியே நம்பாதே. தப்பு தப்பா சொல்லி கொடுத்தா அவனே பின்பற்ற. ரத்தம் சிந்தனவர் இயேசு, மரித்தவர் இயேசு, உயிரோட வந்தவர் இயேசு. சட்ட புஸ்தகம், வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பைபிள். I have written the great things of the law, but they were considered as a strange thing. பைபிள். யார் செம்மையா வாழ்றது தானே. நான் தான் பலமுறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். உங்க சபைக்கே போங்க, உங்க போதகருக்கும் அந்நியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்றவனுக்கு உதவிக்கும் கொடுங்க. என்னை பின்பற்ற வேணாம், என் சபைக்கு வரவே வேண்டாம். போற சபைக்கே போங்கய்யா. உலகத்துக்கே ஒரே பைபிள், ஒரே உலகத்துக்கே ஒரே இயேசுநாதர் தானே. இயேசுநாதர் மாதிரி பிரசங்கம் பண்ணலாம், அற்புதம் செய்யலாம். ஆனா ஒரே ஒரு ஒரிஜினல் இயேசுநாதர் ஒருத்தர் தான். தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். சொல்லித்தரல உனக்கு. எந்த அடிப்படையில் பின்பற்ற ஒரு ஆள? ஏதோ ஒரு அடிப்படை, அதான் பின்பற்ற. சத்தியத்தின்படி பின்பற்றீங்களா? யாரா இருக்கட்டியா? சத்தியத்தை போதிக்கிறவன் தான் உண்மையான ஒரு போதகர். சத்தியத்தை போதிக்கணும். முகதாட்சியம் இல்லாமல் பேசுறவர் ஏசுனாருக்கு பேரு. சொல்லியாச்சு கொடுக்க வேண்டாமா? பைபிள போட்டிருக்கியா? ஆசாரின் உதறுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். பைபிள். பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனால வசனம் இருக்கு. கிருபையை வாங்கிக்கியா? கிருபையை வாங்கிட்டா பேச்சு கிருபை உள்ள வார்த்தையா இருக்கணும்ல. நீ நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்னு பேசியா? நீ எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு பணத்தை கொடு, நான் ஆடம்பரமா வாழ்வேனா? எந்த அடிப்படையில் நியாயம்? எந்த அடிப்படையில் நேரம்? எந்த அடிப்படையில் நியாயம்? அது தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். பைபிள் இருக்குல்ல. பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்ததுன்னு சொல்றோம்ல. எல்லார் கையிலும் பைபிள் இருக்கு. யாரை ஏமாற்ற முடியாது. நீ ஏமாந்தாதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுவான். பைபிள் இருக்கு.
மிஞ்சின நீதிமானாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முந்தி நீ சாகாதே. பைபிள் இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக. நெருக்கடி வந்தா தான் தெரியும் யார் வியா வியா வியான்னு கத்துறது. தவறான பாதையில போயிட்டா உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு பைபிள் இருக்கியா? கர்த்தர்னா யாரு நினைச்சீங்க? இயேசுனா யாரு நினைச்சீங்க? அவருடைய நல்ல ஆலோசனையை எழுதி கொடுத்திருக்காரு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறிய. பணத்தின் மேல ஆசை வைக்காதையா. ஐஸ்வர்ய விருத்தி ஆனால் அது மேல இருதயத்தை வைக்காதே. சங்கீதம் 62:10 இருக்கு. பணம் வேணும்ல, பணம் வேணாமா? ஒரு மோட்டர் சைக்கிள், ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னா இன்னைக்கு சாதாரண 1 லட்சம் ரூபாய் வேணும். இயேசு கிறிஸ்து ஐடியா கொடுக்கலையா, ஞானம் கொடுக்கலையா, புத்தி கொடுக்கலையா, அறிவு கொடுக்கலையா, சமத்து கொடுக்கலையா? இந்த பூமியில சம்பாதிக்க தெரிய வேணாமா? உலகத்துல அவ்வளவு பேரும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஏமாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, சுயநலவாதியா நடந்துகிட்டு இருக்கு. பெருங்கூட்டம் வேலை செஞ்சுதான் சாப்பிடுது. நான் தான் அன்னைக்கே பிரசங்கம் பண்றேன்ல, அங்க ஒரு ஃபேன் வரணும், டியூப் லைட் வரணும், காரு, லாரி, பஸ், மோட்டர் சைக்கிள் எல்லாம் வரணும்னா மனுஷன் அறிவோட ஞானத்தோட வேலை செஞ்சா தானே வரும். கூட குறைய யாரும் பேசாதீங்க. ஆமா, நான் வீரன்னு பேசல, பைபிள்ல உள்ள சத்தியத்தை சொல்றேன். அது எனக்கும் உங்களுக்கும் தான். வேண்டாம்னா போய்கிட்டே இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டா. நான் உங்களை கேள்வி கேட்கல, நீங்க என்னைய கேள்வி கேட்காதீங்க. பைபிள்ல இருக்கான்னு பாருங்க. கீழ்ப்படிய மனசுந்தா கீழ்ப்படிய. நான் தான் பலமுறை சொல்றேனையா, என் பிரசங்கத்தை கட்டி என் பின்னால வாங்கன்னு நான் சொல்லல. உங்களை ஒருத்தனையே நான் ஏமாத்த வேணாயா, தேவையே இல்லையா எனக்கு. எனக்கு காணிக்க கொடுன்னு சொல்லவே மாட்டேன் நான். என்னைக்காச்சும் என் டிவியில பார்த்திருக்கீங்களா? நான் தான் சொல்றேன், ஏசுனார் பிரசங்கம் பண்ணிட்டு எந்த ஊர்லயாச்சும் காணிக்க கேட்டாரையா, காசு கேட்டாரையா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், அந்த எண்ணத்துல பேசுங்கய்யா. யாரையும் வையாதீங்க. அரசியல் தலைவரா, ஆவிக்குரிய தலைவரா சபிக்காதீங்க, திட்டாதீங்க. அவங்க மனம் திரும்பட்டும். தப்பு செஞ்சா மனம் திரும்பி செம்மையான பாதையில வரட்டும், அவ்வளவுதான். தவறான சம்பாத்தியம் என்னைக்கு ஆபத்து. தனியா கேட்டீங்கன்னா சில விஷயம் நல்லா சொல்லி கொடுப்பேன். பப்ளிக்ல எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. ஒரு கல்யாண விஷயம், ஒரு வேலை விஷயம், படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போதே அந்த கம்பெனிக்குள்ள போனா, அந்த டிபார்ட்மெண்ட்ல போனா 3 சம்பளம் கிடைக்கின்றிய. நியாயமாயா? நியாயமா? எவ்வளவு நாளைக்கு வண்டி ஓடும்? யாரா இருந்தாலும் சரி, நல்லா உழைக்கணும், சம்பளம் பார்க்கணும், லாபம் பார்க்கணும், கொள்ளையடிக்க கூடாது. யாரா இருந்தாலும் சரி. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருன்னு ஏசுனார் சொன்னார். எத்தனை பேர் பிரசங்கம் பண்றாங்க? ஒரு ஆளு 2 ஆளு தான் பண்றாங்க. காணிக்க கொண்டாந்து எனக்கு கூட காணிக்க. டிவியில பார்த்தா பேங்க் அக்கௌண்ட்டை போட்டு பணத்தை இங்கே அனுப்பி, நான் தீர்க்கதரிசி, அது கேட்ட பணத்தை நீ அனுப்பி, நான் சௌரியமா வாழ்றேன், நீ சம்பாதிக்கிறது எப்படி, படிக்கிறது எப்படி, விவரம் சொல்லித்தரவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்லித்தர்றீங்க? நான் எல்லா டிவிலையும் கிட்டத்தட்ட அவ்வளவு பேரும் தமிழ்நாட்டில் 10-12 பிரசங்கத்தை பார்த்துதான் இருக்கேன். எலிசாவை பத்தி ஒரு ஆள் பேசுறாரு, மோசையை பத்தி ஒரு ஆள் பேசுறாரு. இயேசுனாருடைய உபதேசம் என்னையா? அதான் எலியாவை பத்தி, எலிசாவை பத்தி எல்லாம் எழுதிருக்கல. பைபிள்ல இல்லாததை யாரு சொன்னாலும் கேட்காதீங்க. அவர் அமெரிக்கால படிச்சாரோ, லண்டன்ல படிச்சாரோ, பைபிள்ல இல்லாததை இட்டு கட்டி பேசுறாரு பாரு, அப்படி இப்படின்னு. அவர் அப்படி எங்க இருக்கு பைபிள்ல? பைபிள்ல இல்லாதெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பேர் வந்துருமா? உங்க சேனல் வந்தாலே ஸ்டெப் ஆன் பண்ணி விட்டுருவாமா. உங்கள்கிட்ட கேட்கணுமா? பைபிளுக்கு வெளியே பேசலாமா? பேசலாமா? எதுக்கு ஆலயத்துக்கு வர்றவனை கண்டபடி சபிக்கிறீங்க? அவன் பகலெல்லாம் திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் வேலை பார்த்து அழுத்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொஞ்சம் காணிக்கை கொண்டுட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆறுதலாக செய்தி கேட்போன்னு வந்து நிற்கிறான். அவனை மரியாதை இல்லாம பேசுறீங்க. சொல்லணுமா? உங்க பேரை சொல்லணுமா? தேவையா? யாருக்கு நான் பயந்து வாழ்றவன் கிடையாது. யாரையும் பிரியப்படுத்தி வாழணும்னு அவசியமே கிடையாது. நல்மனச்சாட்சி உள்ளவனா யாரு தெரியுமா?
யாருக்கும் பயந்து வாழ மாட்டான், யாரையும் பிரியப்படுத்தி வாழ மாட்டான். எனக்கு என்ன சம்பளமா கொடுக்குறீங்க உங்களுக்கு பயந்து வேலை பார்க்கறதுக்கு? என்னத்துக்காக பப்ளிக் டியூட்டி கிடைச்சிச்சுன்னா கண்டபடி ஏயா திட்டுறீங்க? அவன் நொந்து நொம்பலப்பட்டு சர்ச்சுக்கு வர்றான் ஒரு ஆறுதலுக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்கு. அவன் போட்ட சட்டை, பொம்பளை பிள்ளைய ஜாக்கெட்டு, இதெல்லாம் முடிஞ்சு ஏன் பேசுறீங்க? அவன் சத்தியத்தை கேட்டா மனம் திரும்பிடுவான்ல. எல்லா விஷயத்திலையும், ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் எல்லாம் பர்ஃபெக்டா நாளுக்கு நாள் மாறிடுவான்ல. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் பைபிள் இருக்கு. மனசு மாறிடும்ல. சத்தியத்தையே கேட்க விடாம திட்டினா உள்ள நுழையும் போதே கம்பெடுத்து அடிக்கிறீங்க, வார்த்தையில கண்டபடி அடிக்கிறீங்க. அவன் என்ன பண்ணுவான்? எங்க போவான்? அடைக்கலம்னு வந்திருக்கான் கர்த்தருடைய சமூகத்துக்கு. தேவனை ஆராதிக்க தொழுது உள்ள வந்திருக்காயா. அவனை பிடிச்சி நுழைஞ்சதுமே வைய ஆரம்பிக்க. தசமா கொடுக்கலாம், நீ உருப்பட மாட்டேன். ஒரு ஆள் ஒரு புண்ணியவாளன் பிரசங்கம் பண்றாங்க, நீ உள்ள வரும்போதே விழுந்து செத்துப்போ அப்படின்னு இருக்கான். இதெல்லாம் பிரசங்கமா? பேரை போட்டு கரெக்டா உங்களுக்கு சொல்லணுமா? யூடியூப்ல பப்ளிக்ல வந்துகிட்டு இருக்காமா, ஏதோ கரெக்டா என்ன பெரிய கரெக்ட் பண்றீங்க? கரெக்ட் தேவையா? வசனம் கேட்க 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 கம்ப்ளீட் ஆள் மாறிடுறான்ல. உன் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வசனம் கேட்க 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 மனசு மாறிடும், இருதயம் மாறிடும், எல்லாம் மாறிடுமேயா. வசனத்தையே கேட்க விடாம அடிக்கிறீங்க. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. ஆமா, ஆசைக்கு தான் வேறுயா. பணம் வேணாமா? வேணாமா பணம்? நீங்க மட்டும் சௌகரியமா வாழணும், கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே இருப்பீங்க. வந்து ஒரு அவன் நொந்து நொம்பளப்பட்டு காணிக்க, இந்த மாதிரி படி, இந்த மாதிரி வேலைக்கு போ, இந்த மாதிரி சம்பாரி, உனக்கு தேவைகள் சந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லித்தரவே ஆளு எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? 1-2 ஆளு தான். உடனே யாரோ ஒரு சபைக்கு போறான், யாரோ ஒரு போதவர் கூட ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு யூடியூப்ல பேங்க் அக்கௌண்ட்டை காமிச்சு பணத்தை இங்கே அனுப்பி வை, இங்கே அனுப்பி. எந்த விதத்துல நியாயம் அது? கேட்க ஆள் இல்லை, மேல ஒருத்தர் இருக்காரு. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, அவனவனுடைய கிரையின்படி அவனவனுக்கு செய்வார். பைபிள் இருக்கு. யாரா இருந்தாலும் நீ புண்படுத்தாதீங்க. நல்லவரோ கெட்டவரோ, ரோட்ல போறவரோ, வேலை பார்க்கிறவரோ, சபைக்கு வர்றவரோ, ஒரு அன்பான வார்த்தை பேசுங்க. வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கிறவரே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏசுனார் சொன்னாரியா. சபைக்கு வர்றவெல்லாம் எத்தனையோ பேர் வருத்தப்பட்டு வர்றான். அவனை கம்பெடுத்து அடிச்ச மாதிரி அடிச்சீங்கன்னா எதுக்கு எப்படி அடிக்கிறீங்க? நல்ல நாட்களை விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தான் நாவை விலைக்கு காத்துக்கொள்ள கடவன். பைபிள் இருக்குல்ல. அவனுக்கு ஆறுதலும் தேறுதலுமான வார்த்தைகள் சொல்ல வேணாமா? விழுகிறவனை உங்களுடைய வார்த்தையினால் நிற்க பண்ணினீர். வசனம் யோபுல வசனம் இருக்கியா? விழுகிறவனை உங்களுடைய வார்த்தையினால் நிற்க பண்ணினீர். வாயில சொன்னாலே நின்றுவான். பைபிள் ஒரு வசனம் இருக்கியா? விழுகிறவன் கீழே விழுந்தவன் எழுந்திருப்பதில்லையோ. எத்தனை வசனம் உங்களுக்கு சொல்லணும்? இவ்வளோ வசனம் படிச்சு வருஷ கணக்கா ஊழியம் பார்த்து என்ன கடைசியில் சொல்லி தர்றீங்க? சபைக்கு லேட்டா வந்தா அவன் சாகணுமா? அவன் தண்டனை அனுபவிக்கணுமா? அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கா? கேட்க ஆள் இல்ல. நானே ராஜா, நானே மந்திரின்னு இருக்கீங்க. ஏதோ ஒரு அடிப்படையில் நட்பு வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். ஆறுதலும் தேறுதலுமான வார்த்தை இல்லையா? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. பைபிள் இருக்கு. ஆவி உயிர்ப்பிக்குமையா? உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பித்தது. வசனம் இருக்கு. எத்தனை சொல்லணும்? ஐஸ்வர்யம் விருத்தியானால் அது மேல் இருதயத்தை வைக்காத. ஐஸ்வர்யம் விருத்தி ஆகுமையா? நான் தான் பலமுறை சொல்லல, உலகத்துல ஒரு ஆள் பேச முடியுமா என்கிட்ட? ஒரு ஆள் உலகத்துல ஐஸ்வர்யம் வேண்டான்னு பேசிப்பாரு. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், பரிசுத்தாவி பெற்றேன், நான் தேவனுடைய பிள்ளையா வாழ்றேன், ஆனாலும் தரித்திரமா தான் இருப்பேன். பேச முடியுமா? நான் அரட்டி உருட்டி பேசலாமா? யாருக்கும் பயந்து வாழ்றவன் நான் கிடையாது.
யாரையாச்சும் பிரியப்படுத்தி அப்படி இப்படி பேசணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? தேவையா? நியாயமா வேலை பார்த்து நியாயமா கூலி வாங்கணும். நான் நட்டேன் நப்பொல்ல நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். அவனவன் தன் தன் வேலைக்கு ஏற்ற கூலியை பெறுவான். அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா சரி, மனம் திரும்புங்க. தவறான பாதையில போனா மனம் திரும்பிருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணையா? இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? பாவத்தை மன்னிக்க மட்டும் வந்தாரா? வியாதிய போக்கு மட்டும் வந்தாரா? உபாகமம் 28 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஆசீர்வாதமும் சாபமும் அங்க இருக்குதுல. தவறான பாதையில போனா உடனே விலை ரைட்ட வந்துருங்க. அவன் அழிஞ்சு போகணும்னு ஏன் பேசுறீங்க? போதகனா பாதகனா? துன்மார்க்கன் சாவது எனக்கு எவ்வளவு விருப்பமோ அவன் மனம் திரும்பி பிழைப்பதல்லவோ பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை. பைபிள். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏசுனாரே பிரசங்கம் பண்ணாரியா? சின்ன காரியமா பெரிய காரியமா மனம் திரும்ப. நல்லா இருப்பேன், நான் படிப்பேன், நான் சம்பாதிப்பேன், அப்பா அம்மா மாமா மாமியாரை கவனிப்பேன், அடுத்தவனையும் கவனிப்பேன், ஏழைக்கு திக்கத்தவனும் கொடுப்பேன், உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அவனுடைய முடிவு சமாதானம். வேண்டாத வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. கர்த்தர் என்னை சோதிக்கிறாரு. கர்த்தரே சோதிக்கலையா? பிரச்சனை வர்றதே உங்களால அல்லது பிசாசுனாலதான். கர்த்தருக்கு இது பிரச்சனைக்கு சம்பந்தமே கிடையாது. தப்பு தப்பா சொல்லி கொடுக்கிறது, அதையும் கேட்டுட்டு ஆன்னு உட்கார்ந்து இருக்கு. இதுதான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தாரு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட வந்தாரு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக்கொள்ள. ஏசுனார் சொன்னாரியா? பூமியிலே ஒரு வாழ்வு உண்டு, மரித்த பிற்பாடு தேவனுடைய சமூகத்துக்கு போகலாம். சிலுவையில தொங்குன ஒருத்தன் கேட்டான்லையா? ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னா. ஏசுனாருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏசுனார் என்ன சொன்னாரு? நீ இன்றைக்கே என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய். வேண்டாமா போய்கிட்டே இருக்கணாமா? கிறிஸ்தவத்தை குறித்து பைபிளை குறித்து யாராச்சும் கூட குறைய பேசுனீங்க, யார் என்ன மேல இருக்காலும் மேல ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமா, அவர்கிட்ட நீங்க பதில் சொல்லிக்கலாம். எங்களை என்ன பண்ணுவார்? நாங்க யார எந்த பிரசங்காரும் பைபிளுக்கு அத்தாரிட்டி கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. அவர் தான் ஒருத்தர். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கபடி பலன் கிடைக்குமியா? இம்மையிலே கிடைக்கும். பைபிள்ல போட்டிருக்கியா? நீதிமானுக்கே பூமியிலே சரி கட்டப்படுமே, பாவியும் அக்கிரமக்காரனும் துன்மார்க்கணும் எங்க போய் நிப்பான்னு பைபிள்லயே போட்டிருக்கு. என்னைக்கோ கடவுள் நியாயம் தீர்ப்பா இருந்ததுலாம் ரெண்டாவது பூமியிலேயே இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு சாபத்தை வாங்கி, சாபம்னு ஒண்ணு இருக்கு, இல்லைன்னா விட்டுரு, வண்டி இழுக்காது. ஆமா, சாபம்னு ஒண்ணு இருக்கு, ஆசீர்வாதம் ஒண்ணு இருக்கு. தனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுன்னு மற்றவனெல்லாம் மட்டமா பேசக்கூடாது. நீ நல்லாரு, நேர்மையாரு, சமாதானமாரு, அவ்வளவுதான். நானே வழி சத்தியம் ஜீவன் ஏசுனார் சொன்னார். என்ன நிறைய படிச்சிருப்பீங்க. பெரிய கார் இருக்கும், ரூட்டு தெரியணும்ல. இந்த மதுரையில பைபாஸ்ல முக்க வந்து நின்றுகிட்டு எத்தனை பேர் கேட்கறாங்க, சார் திருநெல்வேலிக்கு எந்த ரூட்ல போகணும், கேரளாவுக்கு எந்த ரூட்ல போகணும். படிச்சாலு, நல்ல கார் ஓட்ட தெரியும், எல்லாம் தெரியும், பணம் இருக்கு, ஆனா ரூட்டு தெரியல. இதுவே வழி, இந்த பக்கம் போனா இங்க போலாம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவன் சொன்னாரு. செம்மையும் உண்மையுமான பாதையில போ. அடுத்தவனை வயிற்றுல அடிக்காத, அடுத்தவனை மானக்கேடா பேசாத. பைபிள் என்ன பாரு, பைபிள் என்ன? செம்மையும் உண்மையுமான பாதையில போகணும். பைபிள்ல போட்டிருக்கியா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
பைபிளியா? எனக்குன்னு ஒன்றும் நியாயம் இல்லை. எனக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், ஒரே சட்டம் தான். இயேசு கிறிஸ்து சொன்னார், வானமும் பூமியை ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒரு காலம் ஒழியாது. போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலே என் மனம் அலட்சியம் பண்ணினதே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று முறையிடுவாய். பைபிள் பைபிள் என்னையா? ஏசுனார நீ பாத்தியான்னு கேட்கிற தேவையா? எங்க அப்பாவுக்கு அப்பா பேரு எனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கு அப்பா பேர் தெரிஞ்சாலும் அந்த அப்பாவுக்கு அப்பா பேரு எனக்கே தெரியாதே. உங்களுக்கு என்ன ரொம்ப தெரியுமா? தப்பு தப்பா சரித்திரம் பேசாதீங்க. யாரா இருந்தாலும் பேசாதீங்க, வேணாம். அதுக்குன்னு வாங்கி கட்டாதீங்க யாருக்கிட்டையும். மனுஷன் பொறுமையா தான் இருப்பான். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு கிடைக்கும். ஏன் இப்படி பேசுறீங்க? நீ நோட்ஸ் எடுத்து போறியா? காலேஜ், ஹைஸ்கூலா, காலேஜா? நாளைக்கு எக்ஸாம் எழுத போறீங்களா? 2 போதகரை தேர்த்து பேசிட்டா நீங்க பெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீ அடுத்தவனை மட்டமா நினைச்சா அவன் உன்னே மட்டமா நினைப்பான். அதை மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? செம்மையான பாதையில போ, உன் பாவத்தை மன்னிப்பார். தாத்தா பூட்டை செஞ்ச அநியாயத்தை நீ செய்யாத, உனக்கு ஒரு விடுதலை உண்டு, உன்ன நல்ல மனச்சாட்சி ஒண்ணு இருக்கு, உன் புத்தியில ஞானமாயிரு, செமத்தாயிரு. கண்டபடி யாரும் பேசாதீங்க. யாரா இருந்தாலும் நானும் பேசல. மனுஷனை நேசிக்கிற சுவாமம் இல்லாட்டி என்னையா பக்தி? ரொம்ப அறிவாளியா? என்ன அறிவாளி? அடுத்தவன மானக்கார பேசுறது பெரியாளா? அப்படி யாரும் செய்யாதீங்க. பணம் கண்டிப்பா பணம் வேணும், நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். பைபிள்ல ஏசுனாரு சொல்லியிருக்காரு, வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரம், வேலைக்காரன் ஆகாரத்துக்கு பாத்திரம். மத்தேயு 10 லூக்கா 10 வசனம் இருக்கு. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். பைபிள் இருக்கியா? 128 சங்கீதத்துல நல்ல பொக்கிஷசாலியாய ஆனத்தை திறப்பார். நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாழாகாம தலையாவாய்னா என்ன? வேலை பார்க்கணும்ல, வேலையை பார்க்கறது கிடையாது. பாதி வசனத்தை சொல்லிட்டு இருந்தேன். என்ன அர்த்தம்? நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போனேன். நான் அவர் சொன்னதெல்லாம் கேளு. ஜெபம் 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 பண்ணி என்ன சொல்லி கொடுத்தாரு? 3 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம். நல்லது. என்ன கத்துக்கிட்டீங்க? 3 வருஷமா எலியா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரியா, கிட்டத்தட்ட 3 வருஷம். தேவனுடைய வார்த்தை அந்த ஆளு கிடைச்சிச்சு. உங்களுடைய வார்த்தையின்படியே நான் இதை செய்தேன் அப்படிங்கிறார். பைபிள் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. பிள்ளைய ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க, மகளை ஆசீர்வதிங்க. இப்படித்தான் கல்யாணம் முடிக்கணும், இப்படித்தான் வேலைக்கு போகணும், இப்படித்தான் சம்பாதிக்கணும் சொல்லி கொடுங்கய்யா. எப்ப பாரு அல்லேலியா 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 அல்லேலியா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்க பாரு ஜெபம் 10 மணி நேரம், 20 மணி நேரம், 40 மணி நேரம் ஜெபம். என்ன கத்துக்கிட்டீங்க? சோத்திரங்கிறனாலே கிருபை பெருகும்னு வசனம் இருக்கியா? காத்திருக்கணும். எந்த ராஜாவும் தன் சேனையின் பலத்தினால தப்பான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால தப்பான். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவிக்காது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்து இருக்கிறவர் மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவரே, இன்னைக்கு வேண்டிய கிருபை தாரும். சங்கீதம் 42:8 காலைதோறும் கிருபையை கட்டளையிடுகிறீர்கள். எனக்கு இலவசமாய் கொடுக்கிற கிருபையை தாங்க. என் பேச்சு எழுத்து பழக்கத்தில் யாரையும் புண்படுத்தாம யாரையும் நல்ல வழியில் நடத்த உதவி செய்யும். மூட நம்பிக்கையை விட்டு விலகி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. மனுஷனவே புகழ்றீங்களே, உண்டாக்கின தெய்வத்தை புகழ மனசு இருக்கா? நான் நல்லா இருப்பேன், நான் சோகமா இருப்பேன். பைபிள்ல என்ன எழுதி இருக்குது? யாரையாச்சும் திட்டணும்னு திட்டாதீங்க. ஆமா, செல்லா காசா போயிருவீங்க. ஆமா, திட்டுற உங்க வாழ்க்கையில தலையிட்டு அவன் பிரச்சனையை உண்டாக்கவே இல்லையே. அவன் பிரியமானதை செய்யறான். பணம் மிக அவசியமா இருக்கு, ஞாபகம் வச்சுக்காமா.
ஐஸ்வர்ய விருத்தியானால் அது மேல இருதயத்தை வைக்காதுன்னு இருக்கியா. பொய்யான மாயை பின்பற்றுகள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நிறைய பணம் சம்பாத்தியம் வந்தா அது மேல இருக்கு. பணம் வந்து நமக்கு அதிகாரியா இருக்கக்கூடாதியா, நம்முடைய செலவுக்கு தான் பணம். ஐஸ்வர்யம் இருந்தா அதை நல்லா அனுபவின்னு போட்டிருக்கியா. பிரசங்கில படிக்கிறீங்களா இல்லையா? பார்க்கணும், ரசிக்கணும், ருசிக்கணும், அனுபவிக்கணும். தெரியுதா? சில காரியம் தனியா தான் சொல்லி கொடுக்கலாம். பப்ளிக்ல யூடியூப்ல இந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது. ஐஸ்வர்யம் இல்லாம வாழ முடியுமா? ஐஸ்வர்யம் ஆடம்பரம் வேற, அவசியம் வேற. சும்மா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சதுனால அவனை அரட்டலாம், அவனை உருட்டலான்னு பார்க்காதீங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு, அதை மறந்துடாதீங்க. நான் என்னென்ன புக்கு படிக்கிறேன், பைபிளுக்கு இப்ப வெளியே என்னென்ன படிக்கிறேன்னு சொல்லணுமா? தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பாதீங்கப்பா. யாரா இருந்தாலும் குறை இருந்தா அவன்கிட்ட போய் சொல்லு. இதை திருந்து பப்ளிக்ல சொல்லி கேவலப்படுத்தாதீங்க. சர்ச்சுக்கு வர்றவன, ஆராதனைக்கு வர்றவன தரக்குறா பேசினா உங்களை எல்லாம் எந்த போதகர் கணக்குல சேர்க்கிறது? முடிஞ்சா இனிமே அடுத்த வட்ட வரும்போது வேணா பேரே சொல்றேன், இந்த தேதியில இந்த பிரசங்கம் பண்ணியிருக்காருன்னு சொல்றேன். நான் அவ்வளவு இன்னொருத்தன் அடுத்தவன் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மறந்துடாதீங்க. ஏன் முன்படுத்துறீங்க? பலதரப்பட்ட ஆள் வருவான், அவன் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பணும். அது வேத வசனம் உள்ளத்துல போகணும், மனசுல போகணும், இருதயத்துல போகணும். அதுதான் உங்களுடைய வசனம் என்னை உயிர்ப்பித்ததுன்னு வசனம் இருக்கியா 119ஆம் சங்கீதத்துல. நம்ம அவனை 30 வயசு அவனை அடிச்சா திருத்துவீங்க? நம்மளை நேசிப்பானா? நம்ம ஆராதிக்கிற ஏசனாரே அவன் நேசிக்க மாட்டான், அவர் வயிறாருன்ட்டு போயிடுவான். கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தரக்குறை யாரையும் பேசாதீங்க, யாரையும் தரக்குறை. ஒருத்து நமக்கு எந்த தீமையும் செய்யல, தீமை செஞ்சவனுக்கு நன்மை செய்யணும் போட்டிருக்கியா பைபிள்ல. ஆராதனைக்கு வர்றவனை பிடிச்சி கண்டபடி திட்டுறீங்க இல்லையா? நான் என்னதான் பண்றது? உங்களுக்கு எப்படித்தான் நான் சொல்றது? கேட்க ஆள் இல்ல. பைபிளை யாரும் மாத்தாதீங்க, யாரும் மாத்தாதீங்க. எல்லா மனுஷனையும் நேசிச்சு பிரசங்கிக்கணும். பைபிள்ல போட்டிருக்கியா? வேலை செய்ய மனது இல்லாதவனு சாப்பிடவும் கூடாது. நான் பலமுறை சொல்றேன், இந்த மாதிரி சொல்றேன். ஆமா, 18 வயசுல 20 வயசுல சைக்கிள் ஓட்ட, மோட்டர் சைக்கிள் ஓட்ட, கார் ஓட்ட, பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க சொல்லி கொடுங்கய்யா. சைக்கிள் ஓட்டுவது, மோட்டர் சைக்கிள் ஓட்டுவது, கார் ஓட்டுவது தொழிலே கிடையாது. அது சும்மா ஒரு அடிஷனல். ஒரு வேலைக்கு போகணும்னா கார் ஓட்டணும். டிரைவர் 2 நாள் லீவ் போட்டு என்ன செய்வீங்க? நீங்க தானே ஓட்டணும். தரக்குறைவா பேசாதீங்க. நான் நெகட்டிவா பேச நான் விரும்பல. படிக்க வேண்டிய அளவு படிங்க. தமிழுக்கு முதலிடம் கொடுங்க. எங்க போனாலும் சரி. நான் போன இடமெல்லாம் பார்த்துட்டேன். தமிழ் பேசுறவன் உடனே ஐயா சார் சோமாரிங்களா, எந்த ஊர் அப்படிங்கிறான். அமெரிக்காலையும் கேட்கிறேன், லண்டன்லையும் கேட்கிறேன், தெரியுமா, இஸ்ரேலையும் கேட்கிறேன். தமிழ் பேசிட்டாலே சார் என்ன நீங்க எந்த ஊரு? நான் மதுரை. ஆஹா மதுரை நீங்க. அப்படி ஒரு லாங்குவேஜில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வர வேண்டாமா? ஐக்கியம் வர வேண்டாமா? இங்கிலீஷ் கத்துங்க. பலமுறை நான் சொல்றேன், இங்கிலீஷ் ஓரளவு நல்ல கிராமரோட 12 டென்ஸையும் கத்துக்கிட பழகுங்க, சொல்லி கொடுங்க. புத்தியில பேசாதீங்க. உனக்கு இங்கிலீஷ் மீடியம் சொல்லி தர 2000 ரூபாய் கட்டியிருக்கேன், 5000 ரூபாய் கட்டின்னு போட்டு இடிக்காதீங்க பிள்ளைகளை. 1000 தடவை சொல்லி கொடுங்கய்யா. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். பைபிள் 10 மாசம் சுமந்து கல்யாணத்தை முடிச்சு, கல்யாணம் முடிச்சு 10 மாசம் சுமந்து பிள்ளைய பெற்று 3 வயசு வரைக்கும் ராசாத்தி ராசாத்தி ராஜா ராஜாங்கிற அப்புறம் போட்டு அடிக்கிறது. சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? அவன் இட்லி கீழே போட்டாலும் உங்க பிள்ளை தான், சாப்பிட்டாலும் உங்க பிள்ளை தான். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. 10 தடவை சொல்லிக் கொடுத்தா தெரியும், சரியாயிடுவாயா? பணம் கண்டிப்பா அவசியம். நான் பணம் எல்லா
பணமோ எல்லாவற்றுக்கும் உதவணும் பிரசங்கில வசனம் இருக்கு. தவறான பாதையில செலவு பண்ணக்கூடாது. நல்ல பாதையில செலவு பண்ண பணம் வேணும்ல. யாரோ ஒருத்தன் பணத்தை தப்பா செலவு பண்ண அதே சாட்சியா சொல்றது. தப்பு தப்பா பேசாதீங்க. ஆமா, தப்பு தப்பா ஜெபம் பண்ணதான் கடன் தீர்ந்துருச்சு அப்படின்னா கரெக்டா அட்ரஸ் கொடு. ஜெபம் பண்ணதும் 10 லட்சம் ரூபா கடன் தீர்ந்துருச்சு, 15 லட்சம் ரூபா கடன் தீர்ந்துருச்சுன்னா கரெக்டா அட்ரஸ் கொடு, பேர் ஊரு. நேரா ஒரு ஆளை வீட்டுக்கு அனுப்புற. எப்படி ஒரே மாசத்துல 10 லட்சம் தீர்ந்துச்சு விவரம் சொல்லு. தேவையா? உன்கிட்ட பள்ளம் விழுந்தாலும் நிறைய வந்தாலும் அதை சாட்சியா சொல்ல சொல்லி பைபிள் எங்கேயா இருக்குது? நான் ரட்சிக்கப்பட்டேன் தேவையா? என்கிட்ட பேச ஒரு ஆள் பைபிள் இருக்கா? உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கினார். உன்னை பத்தி என்னை பத்தி சொல்ல சொன்னாரா? அனுபவிச்சாச்சு. பைபிள் போதகனே தெளிவில்லாம இருக்காரு. போதகர் 20 வருஷமா ஊழியம் பார்க்கிறாரு. போதகரே ஒருத்தன் நான் மந்திரவாதியை அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கான் சபையில. பரிசுத்தவான்கள் மத்தியில் நாங்கெல்லாம் பரிசுத்தவான்கள். நான் நீதிமான் சொன்னா அவன் பரிசுத்தவான்ங்கிறான். அங்க பேசுறவன் யாரு? 5-6 வருஷமா எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிவிட்டு இப்ப ஏசு நாட்டு வந்திருக்கானா. அதுக்கு என்ன? பழையவைகள் ஒழித்து போயின எல்லாம் புதிதாயின்னு இருக்குல்ல, வசனம் இருக்கா இல்லையா? ஒரு ஆள் பேசணுமே என்கிட்ட, ஒரு ஆள் என்கிட்ட பேச முடியாது. எத்தனை வசனம் பேசுவேன் நான் பேசுனதுனால பெரிய ஆள் கிடையாது. நீ பேசாம இருந்தனால சின்ன ஆளும் கிடையாது. பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின பைபிள் இருக்குல்ல. பெரிய அப்போஸ்தலன் பவுல் அவரை கூப்பிட்டு கேட்ட சொல்றார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் போட்டா சொல்லுவீங்களா யாருக்காவது? வேற வழி இல்லாம பேசுறேன். பழைய வாழ்க்கையை யாராச்சும் பேசுனீங்க மேல இருக்க கணக்கு கொடுக்கணும். உங்க போதகருக்கு மரியாதையே கிடையாது. ஞாபகம் வச்சுக்காமா. சங்கீதம் 52 என்ன போட்டிருக்கு? பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. எத்தனை போதகர் சொல்லி தர்றாங்க. கட்டட ஏசி ஆராதனை ஸ்தோத்திரம் ஜெபம் காணிக்க அதோட போயிரு. நடக்க வேண்டிய வழியை சொல்லித்தர வேணாமா? பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சியின் வசனம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தள்ளி வச்சிருது. மத்திய வாகாயத்தில் இயேசுவை சந்திப்ப நாளைக்கு சந்திக்க போறீங்க. பூமியில இருக்கிற வரைக்கும் அவருக்கு சாட்சியா இருக்கணும். அவருக்கு சாட்சியா இருக்கணும்யா. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள். உங்களை பத்தி என்ன பத்தி பேசுறதுக்கு என்னையா இருக்கு? அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் சொன்னதை மாத்திரம் செஞ்சோம். பணமே வேணாங்கிற வர்றவனுக்கெல்லாம் பணம் இல்லை. பணம் இல்லாம வாழ்றதுக்கு சொல்லித்தர முடியுமா? பெரியாளியா சாலமோன் ஞானி அவன் தேவனுடைய ஆலோசனை பெற்று சொல்லி வச்சிருக்கிறாரு. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் வேணானாக்கா பஸ்ல டிக்கெட் கொடுக்காட்டி விடுவாரா? ட்ரெயின்ல விடுவாரா? ஏரோப்ளேன்ல விடுவாரா? வேண்டாத பேச்செல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு தான் பேச தெரியுமா? ஏன்னா உங்களை ஒரு கூட்டம் பின்பற்றுது. எங்க பாஸ்டர் அவர் எங்க ஊர்க்காரரு, எங்களுக்கு சொந்தக்காரரு அண்டு பின்னாலேயே போடுதுங்க. அதே இப்படி இருக்கு. இயேசுனாருக்கு பேர் என்ன தெரியுமா? முகதாட்சியம் இல்லாதவர். எவனை குறித்து உமக்கு கவை இல்லை. பைபிள் இருக்கு. கண்டிப்பா பணம் வேணும். நல்லா உழைங்க, நல்லா படிங்க, நல்லா சம்பாதிங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட இருந்தா தான் 10 பேருக்கு காபி வாங்கி கொடுக்கணும். 100 ரூபாய்க்கு ஒரு காபி 10 ரூபான்னாலும் உங்ககிட்ட இல்லைன்னா எப்படி முடியும்? இந்த பூமி அது நிறைவும் உலகம் அதுல குடிகளும் கத்துடையது. இந்த பூமியில வாழ பிறக்கணும்ல. நிறைய சொல்லுவேன். என்னை தனியா சந்திச்சா நிறைய சொல்லுவேன். உங்ககிட்ட எதையாச்சும் அப்படி இப்படி சொல்லி காசு வாங்குறாள் நான் கிடையாது. தலை நிறைய அறிவு, கை நிறைய தொழில் இருக்கு. எனக்கு தெரியுமில்ல. இன்னைக்கு எனக்கு 1000 கணக்கில் சம்பாதிக்க கெப்பாசிட்டி இருக்கு, எபிலிட்டி இருக்கு. அது தெரியுமா? என்னைய தனியா வந்து கேளுங்க சொல்றேன். ஏன் ஒருத்தனுக்கு தப்பா சொல்லி கொடுக்குறீங்க? அதுல பெரிய ஆளா நீங்க?
ஜீவ பாதையை விட்டு விலகுற மாதிரி சொல்லி தர்றாதீங்க. தரித்திரத்துல காலமெல்லாம் உட்கார்ந்துருக்கா, அதை விட்டு வெளியே வரணுமே என்ற எண்ணம் இருக்கா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டுன்னு சொல்லிட்டே உட்காந்துருக்க வேண்டியதானே? யாராச்சும் ஒரு பாஸ்டர் சொல்றீங்களா? சர்ச்சில் எத்தனை பேர் சொல்றீங்க? ஒருவேளை 1-2 பேர் சொல்லலாம். ஆயிரக்கணக்கான ஆடு மாடு வச்சு வளர்த்தாண்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சொல்றீங்களா? தசமத்தை கொண்டாந்து இங்கே போட்டு, அதுல தசமமே கிடையாது புதிய ஏற்பாட்டில். ஒருத்தர் நீங்க தான் பைபிள் படிக்கிறீங்களா? நேரில் பேச எனக்கு நேரம் கிடைக்கலாமா? பழைய ஏற்பாடுனா புதிய ஏற்பாடுனா சட்டம் தாயா. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பனாலும் கர்த்தரை கனமுன்னு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும், உன் ஆலையில் திராட்சை ரசம் புரண்டோடும். எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன் வலையை விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவு இருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்து இருக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். பைபிளியா? பைபிள் நான் எழுதி வச்சேன். எங்க பெரிய பாஸ் எழுதி, அமெரிக்கா பாஸ் எழுதி வச்சாரா? வானமும் பூமி அழிந்தவாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை அழியவே அழியாது. பைபிள் மாறாது. பைபிளை மாற்றி அமைக்க உலகத்துல யாருமே கிடையாதுயா, தெரியுமா? உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்தான்னா அவன் தரிப்புண்டு போகக்கூடாதுன்ற வசனம் இருக்காமா. சத்தியத்தை சொல்லி கொடுங்க, உண்மையை சொல்லி கொடுங்க, செம்மையான பாதையில போட்டு சொல்லி கேட்டு கீழ்பிடிஞ்சா ரைட், இல்லாட்டி விட்டுருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். சமயம் கிடைச்சால் கர்த்தருடைய சுகபலனோட கர்த்தர் வச்சிருந்தால் திரும்ப திரும்ப வருவேன். தேவனுடைய கிருபை உங்கள் யாவரோடு கூட இருப்பதாக.